அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல்ஸு. ஓகே, இப்போது நம்ம சிஎன்சி மில்லிங்கில் என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அந்த டூல்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், ஒரு டூலை எப்படி நம்ம கழட்டி மாட்ட போகிறோம் அப்படின்ட்டு தான் இப்போது நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க பாருங்கள். அந்த டூல்ஸ் நம்ம இதுதான் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்ம ட்ரைனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும் ட்ரைனிங் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டூல்ஸும் அந்த டூல்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் டூல்ஸில் இந்த காலட்டு சக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஹோல்டர் இந்த Pvt Ltd ஹோல்டர் இருக்குது அப்படின்னா, இதில் எப்படி நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அவர் தெரியும் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணுறாரு அப்படின்றது. இது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ஒரு டூல்ஸை கூட நம்ம பார்த்திங்க அப்படி ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு டூல் ஹேண்ட்லிங் கூட நம்ம சொல்லி தருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம லூஸ் பண்ணுறது, திரும்பி டைட் பண்ணுறாருன்ட்டு பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட் இப்போ அவர் என்னென்னா எல்லா டூல்ஸும் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அவங்க டூல்ஸை பற்றி கேட்பாங்க, என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது அப்படின்றது. அதனால் எல்லா டூல்ஸையுமே ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும், ஒரு டூல்ஸையும் பற்றி. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற டூலை அவர் கரெக்டாக எடுத்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இப்போது அந்த ஹோல்டரில் வச்சு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு டூலை மாற்றுறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த டூலை ஹேண்டலிங் எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது கார்பைட் டூல்ஸ் நம்ம சிஎன்சி மில்லிங்கில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கார்பைட் டூல்ஸ் தான் இருக்கும். அந்த கார்பைட் டூல்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ சப்போஸ் அவங்க கீழே போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த எண்டு மில்லோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஹை ஹார்ட்னஸ் பட் லோ பிரிட்டில்னஸ். ஓகே, நல்ல கடினமாக இருக்கும், பட் கீழே போட்டிங்கன்னா அந்த எட்ஜ் உடஞ்சிரும். அதனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி சேஃப்டியாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம சொல்லித் தருவோம் இந்த வீடியோஸில் பாருங்கள். எஸ், ஓகே, இது எல்லா கிளாஸுமே நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸ்னு கொடுக்கும்போது எல்லா கிளாஸ்லையும் கம்பல்சரி இந்த டூல் ஹேண்ட்லிங்கை பற்றி நம்ம சொல்லித் தருவோம். ஏன்னா இதுதான் மெயின். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்க, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு டூலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது தெரியாமல் நீங்கள் ப்ரோக்ராமரெல்லாம் ஆக முடியாது. நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் பாருங்கள் எப்படி அந்த ஸ்டூலை மாற்றுறதுக்கு எப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்றது. ஏன்னா இதை பார்த்தே தெரிஞ்சுப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டூல் ஹேண்ட்லிங் பண்ணுற விதத்தை பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஸ்கில்டு இது ஆப்ரேட்டராக இல்லை இப்போ தான் ஃப்ரெஷராக வந்திருக்கீங்களா அப்படின்றது. அதே மாதிரி எந்த அளவுக்கு பிடிக்கணும், நீங்கள் ஃப்ளூட் வரைக்கும் பிடிக்கணுமா இல்லை அந்த ஷேங்க் வரைக்கும் பிடிக்கணுமா, இதை பற்றிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, பார்க்கலாம் அது எவ்வளோ பிடிக்கணுன்றத நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு ஜாப் இருக்குது, ஒரு டயக்ராம் இருக்குது, அந்த டயக்ராமுக்கு எவ்வளோ டெப்த்து கொடுத்துருக்குமோ பேஸ்ட் அந்த டெப்த்து தான் இந்த டூலை நீங்கள் பிடிக்கணும். நீங்கள் பாட்டுன்னு ஒரு டெப்த்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் ஒரு டெப்த்து கொடுத்தீங்கன்னா என்னாங்கன்னா அந்த ஹோல்டர் இடிச்சிடும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் தான் தப்பு பண்ணாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமில் ஒரு Z-20 கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே இவங்க டூலை பிடிக்கும் போது ஒரு 10 mm தான் பிடிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு 15 mm தான் பிடிச்சிருப்பாங்க. தெரியாது அவங்கன்னா டூலை ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க, இவங்க டூலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆப்ரேட் டூலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணும் போது எவ்வளோ டெப்த்து கொடுத்துருக்காங்களோ அதை விட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு 20 mm டெப்த்து இருக்குன்னா ஒரு 30 mm நீங்கள் பிடிச்சினா ஒரு 10 mm ரிலீஃப் இருக்கும். ஓகே, ப்ரோக்ராமில் 20 mm வச்சுட்டு நீங்கள் டூலை ஒரு 15 mm பிடிச்சின்னா டூல் இடிச்சிடும். ஆனால் எப்போவுமே சேஃப்டியாக பிடிக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் இப்போ நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர காலங்களில் நீங்கள் கம்பெனிக்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் பிடிச்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே சொல்லுங்கள். எதனா இது உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காச்சும் இது யூஸ் ஆகும். ஓகேவா? நன்றி.